வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இனி மோட்டார் சைக்கிள் அவசர சிகிச்சை சேவையை ஆரம்பிக்க திட்டம். நாட்டின் நலனுக்காக எந்தவொரு தரப்புடனும் கூட்டணிக்கு தயார் நாமல் ராஜபக்ஷ அதிரடி. பெண்தோட்டை கடலில் விழுந்து பாரா மோட்டார் வெளிநாட்டு பெண் பலி. கந்தலாயில் பரபரப்பு, பாறைக்குன்றில் கைக்குண்டு மீட்பு களமிறங்கிய SDF. இலங்கையில் நுகர்வோர் பொருட்களின் தரத்தை ஆய்வு செய்ய புதிய தேசிய திட்டம். குடும்ப முரண்பாட்டால் மின்கம்பத்தில் ஏறிய நபர் ரூபாய் 2 லட்சத்துக்கு மேல் நஷ்டஈடு செலுத்த உத்தரவு. சிறுபோக நெல் விவசாயத்திற்கான புதிய உற்பத்தி செலவு அறிக்கை தயாரிப்பு அமைச்சர் அறிவிப்பு. போதைப் பொருளுடன் திகுவளை உப போலீஸ் பரிசோதகர் கைது. மத்திய கிழக்கில் தீவிரமடையும் மோதல், ஈரான் மீது அமெரிக்கா சக்தி வாய்ந்த பதிலடி தாக்குதல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மோட்டார் சைக்கிள் அவசர சிகிச்சை சேவையொன்றை ஆரம்பிக்க 1990 சுவசேரி அறக்கட்டளை தீர்மானித்துள்ளது. அதிக வாகன நெரிசல் உள்ள நகர்ப்புறங்களிலும் மற்றும் வீதி தடங்கள் உள்ள பகுதிகளிலும் இந்த மோட்டார் சைக்கிள் அவசர சிகிச்சை சேவை முன்னெடுக்கப்படவுள்ளது. ஆம்புலன்ஸ் வண்டி சென்றடைவதற்கு முன்னர் நோயாளிகளுக்கு விரைவாக முதலுதவி மற்றும் அடிப்படை மருத்துவ வசதிகளை வழங்குவதே இந்த புதிய வேலை திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் என சுவசரிய அறக்கட்டளை குறிப்பிட்டுள்ளது. இதற்காக விசேட பயிற்சி பெற்று வைத்திய அதிகாரிகள் ஈடுபடுத்தப்படவுள்ளதுடன் அடிப்படை மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை கொண்டு மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்படவுள்ளன. இந்த வேலை திட்டத்தை ஒரு முன்னோடி செயல் திட்டமாக கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புறங்களை இலக்கு வைத்து இந்த வருடம் முடிவடைவதற்குள் ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது இரு கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். நாட்டின் நலனுக்காக எந்தவொரு தரப்புடனும் இணைந்து செயற்பட தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசியலை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக முன்னெடுக்க தாம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ, தனிநபர்களின் நலன்களை விட நாட்டு மக்களின் தேவைகளுக்கே முன்னுரிமை வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் எவரும் தம்முடன் இணைந்து கொள்ளலாம் என அவர் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் பல கட்சிகளிலிருந்து விலகி சென்றிருந்தாலும் புதியவர்கள் பலர் கட்சியுடன் இணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கட்சியை மேலும் பலப்படுத்துவதற்காக அனைவரையும் ஒன்றிணைப்பதே தனது பொறுப்பு எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ரகசிய அரசியல் பேரங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காலி பெந்தோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்பகுதிகள் நேற்று மாலை இடம்பெற்ற பாரா மோட்டார் விபத்தில் பாலஸ்தீன பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடற்கரை வீதியை அண்மித்த பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்றினால் பொழுதுபோக்கு நடவடிக்கையாக இயக்கப்பட்டு பாரா மோட்டார் கடலில் விழுந்து விபத்துக்கு உள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் பாரா மோட்டாரில் பயணித்த 31 வயதுடைய பாலஸ்தீன பெண் உயிரிழந்துள்ளதுடன் அதனை இயக்கிய கொலம்பிய நாட்டை சேர்ந்த நபர் உயிர் தப்பியுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் நாகுட வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் பெண்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கந்தலாய் மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகிலுள்ள கல்மலை பெண் சிலைக்கு அருகாமையில் உள்ள பாறைக்குன்று பகுதியில் காலனித்துவ ஆட்சி காலத்தைச் சேர்ந்தது என சந்தேகிக்கப்படும் கைக்குண்டொன்றை கந்தலாய் போலீசார் மீட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குறித்த கைக்குண்டை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்ததுடன் அப்பகுதியில் பலத்த பாதுகாப்பையும் பலப்படுத்தியுள்ளனர். மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்வதற்கும் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கைக்குண்டை விசேட அதிரடிப்படையினரின் வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் பிரிவின் உதவியுடன் பாதுகாப்பான முறையில் செயலிழக்க செய்வதற்கு கந்தலாய் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியை பெறுவதற்கான ஏற்பாடுகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கைக்குண்டு மீட்கப்பட்டு பாறைக்குன்று பகுதியில் காலனித்துவ ஆட்சி காலத்தைச் சேர்ந்த பழமையான கட்டிட இடிபாடுகள் காணப்படுகின்றன. அத்துடன் கந்தலாய் ஆதார வைத்தியசாலைக்கு அருகாமையில் அக்காலத்தில் சிறிய அளவிலான விமான தரையிறங்கும் தளம் ஒன்று இயங்கி வந்ததாகவும் உள்ளூர் வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் கண்டெடுக்கப்பட்டு கைக்குண்டு எந்த வகையை சேர்ந்தது, அதன் தற்போதைய செயல்பாட்டு திறன் என்ன மற்றும் அது உண்மையிலேயே காலனித்துவ காலத்தை சேர்ந்தது தானா என்பன போன்ற விவரங்கள் விசேட நிபுணர்களின் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கு பின்னரே முழுமையாக உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இலங்கையில் விற்பனை செய்யப்படும் நுகர்வோர் பொருட்களின் தரம், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சினால் பிரமிதி என்ற புதிய தேசிய திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. தூய்மையான இலங்கை முன்னெடுப்பு மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு வாரத்தின் ஒரு பகுதியாக கொழும்பு பெட்ட பொதுச்சந்தை பகுதியில் இத்திட்டத்தின் ஆரம்பகால ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. இத்திட்டத்தின் தொடக்க ஆய்வாக தெருவோர உணவுகள், தேங்காய் எண்ணெய், சிறுவர் பொம்மைகள், வெல்லம், பாகு, அழகு சாதன பொருட்கள், மசாலா பொருட்கள் மற்றும் மின் சாதனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களின் மாதிரிகள் அதிகாரிகளால் சீரற்ற முறையில் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. சந்தைக்கு வரும் உணவு, பானங்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் மனித உடலுக்கு தீங்கை விளைவிக்கும் நச்சுக்கள் மற்றும் கன உலோகங்கள் இல்லாதவை என்பதை உறுதி செய்வதே இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் என அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபிசேன தெரிவித்தார். இலங்கை தர நிர்ணய நிறுவனம், தொழில்துறை தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் இலங்கை அணுசக்தி சபை ஆகியவற்றின் தொழில்நுட்ப ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் இத்திட்டம் சுகாதார அமைச்சு, நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் இலங்கை காவல்துறை ஆகியவற்றின் கூட்டு ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. நுகர்வோரை பாதுகாப்பது, உற்பத்தியாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு இடையே தர நிர்ணயங்களை மேம்படுத்துவது மற்றும் பாதுகாப்பற்ற பொருட்கள் சந்தைக்கு வருவதை தடுப்பதே இத்திட்டத்தின் பிரதான இலக்காகும். குடும்ப முரண்பாட்டை தீர்த்துக் கொள்வதற்காக உயர் மின்னழுத்த மின்சார கம்பத்தில் ஏறி எதிர்ப்பை வெளியிட்ட நபரால் ஏற்பட்ட மின்சார சபையின் நஷ்டத்தை செலுத்துமாறு மதுரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி பிற்பகல் கம்பருப்பட்டிய பகுதியில் உள்ள உயர் மின்னழுத்த மின்சார விநியோக கட்டமைப்புக்கு சொந்தமான கம்பம் ஒன்றில் ஏறி குறித்த நபர் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். இதனால் திககோடு, கம்பருப்பட்டிய, அக்குரசு, முலட்டியன, தெய்யாந்தெரு, மாவரெல்லு மற்றும் தெனியாய் உள்ளிட்ட பல பகுதிகளில் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த நபரின் குடும்ப உறுப்பினர்களை போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்றதைத் தொடர்ந்து அவர் மின்கம்பத்திலிருந்து கீழே இறங்கியுள்ளார். பின்னர் போலீசார் அவரை கைது செய்து மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதன்போது அவரை இம்மாதம் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கடந்த 24ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த நபர் மின்கம்பத்தில் ஏறியதன் காரணமாக மின்சார சபைக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கணக்கிட்டு அறிக்கையிடுமாறு மாத்தறை பிரதான நீதவான் கம்பருப்பட்டிய போலீசாருக்கு உத்தரவிட்டார். அதன்படி நேற்று வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 2 மணித்தியாலங்களுக்கும் மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் 2,01,059 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்திற்கு அறிவித்தனர். இதன்போது சந்தேக நபர் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் மின்சார சபைக்கு ஏற்பட்ட நஷ்ட தொகையை செலுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் வழக்கை எதிர்வரும் நவம்பர் 3ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். சிறுபோக நெல் விவசாயத்திற்கான புதிய உற்பத்தி செலவு அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் நடைபெற்ற விசேட விவசாயிகள் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சு, விவசாய அபிவிருத்தி திணைக்களம், விவசாய திணைக்களம், அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் ஹெக்டேர் கொப்பைகடவ விவசாய ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் ஆகியன இணைந்து இந்த புதிய உற்பத்தி செலவு அறிக்கையை தயாரித்துள்ளனர். அதன்படி 1 கிலோகிராம் சிவப்பு நாடு நெல்லின் உற்பத்தி செலவு 76 ரூபாயாகவும், வெளிநாடு நெல்லின் உற்பத்தி செலவு 87 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோகிராம் சம்பா நெல்லின் உற்பத்தி செலவு 97 ரூபாயாகவும், கீரி சம்பா நெல்லின் உற்பத்தி செலவு 119 ரூபாயாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. விவசாய அமைப்புகள் நீண்ட காலமாக முன்வைத்து வந்த கோரிக்கைக்கு அமைப்பாக நெல் கிலோகிராம் ஒன்றின் உற்பத்தி செலவுடன் 30% லாபத்தையும் இணைத்து விவசாயிகளின் விளைச்சலுக்கு நியாயமான உத்தரவாத விலையை நிர்ணயிக்கும் கொள்கையை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அரசாங்கத்தினால் ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் உரமானியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த மானியத்தையும் உள்ளடக்கிய நெல் உற்பத்தி செலவு கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், கோதுமை மா, அரிசி மற்றும் பாஸ்மதி போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களை இன்றும் பெருமளவில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை காணப்படுவதாகவும் அமைச்சர் கே.டி. லால்காந்த் சுட்டிக்காட்டியுள்ளார். கையடக்க தொலைபேசிகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களுக்கு மக்கள் அதிகளவில் அடிமையாகி வருவதன் காரணமாக குடும்ப கட்டமைப்பு மற்றும் மனித உறவுகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார்.
திறந்த சந்தை பொருளாதாரம் நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் சமூகத்தில் நுகர்வுவாதம் உச்சகட்டத்தை அடைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக மக்களிடையே செயற்கையான ஆசைகள் உருவாக்கப்பட்டு அவற்றின் மூலம் பணம் சம்பாதிப்பதே இன்று சமூகத்தை இயக்கும் பிரதான காரணியாக மாறியுள்ளதாகவும் கர்தினால் தெரிவித்துள்ளார். சீதுவை பகுதியில் நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். திறந்த சந்தை பொருளாதாரத்தினூடாக முன்னர் இல்லாத அளவுக்கு மக்களிடையே எல்லையற்ற ஆசைகளும் தேவைகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சந்தையானது மக்களின் உண்மையான தேவைகளை அடிப்படையாக கொண்டு இயங்குவதற்கு பதிலாக செயற்கையாக உருவாக்கப்படும் ஆசைகளை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கும் நோக்கிலேயே கட்டுப்படுத்தப்படுவதாகவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் அனுசரிக்கப்படும் வேளையில் மனித கடத்தலை தடுத்து நிறுத்துவதற்கும் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கும் ஒருங்கிணைந்த வலுவான கூட்டு நடவடிக்கை அவசியம் என இலங்கை அரசாங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்நாளை முன்னிட்டு செய்தி வெளியிட்டுள்ள பாதுகாப்பு அமைச்சு செயலாளரும் தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழுவின் தலைவருமான ஓய்வு பெற்ற ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோந்தா இவ்வாண்டிற்கான உலகளாவிய கருப்பொருள் குறித்து சுட்டிக்காட்டினார். மோசடிக்கு பின்னால் சிக்கியவர்களிடம் இந்த ஆண்டின் மைய கருத்து சர்வதேச அளவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடத்தப்படும் இணையவழி நிதி மோசடிகளில் கடத்தப்படும் நபர்கள் எவ்வாறெல்லாம் பகடை காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பதை படம் பிடித்து காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். இணையவழி மோசடிகளில் ஈடுபடும் பலர் தாங்களாகவே ஏமாற்றப்பட்டு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் கட்டாயத்தின் பேரிலுமே இக்குற்றங்களை செய்ய நிர்பந்திக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட நபர்களாக இருக்கலாம் என கூறினார். மனித கடத்தலை தடுத்தல், பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தல், சட்ட நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் மற்றும் இக்கொடூரத்திலிருந்து மீண்டவர்கள் மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதை உறுதி செய்தல் ஆகியவற்றில் தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழு மிக உறுதியாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். இறுதியாக மனித மாண்பை பாதுகாக்கவும் மனித சுரண்டல் மூலம் லாபம் ஈட்டும் குற்றக்குழுக்களின் வலையமைப்பை தகர்க்கவும் பொதுமக்கள் அமைப்புகள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆண்டுதோறும் ஜூலை 30 ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் சர்வதேச ரீதியில் அனுசரிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தெஹிவளி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்த உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். 26 வயதுடைய குறித்த உப போலீஸ் பரிசோதகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப் வுட்லர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாடுகளில் உற்பத்தி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த உப போலீஸ் பரிசோதகர் போதைப்பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையானவர் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடி வழங்கும் வகையில் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணையில் பயணித்த கப்பல்கள் மீது செவ்வாய்க்கிழமை ஈரான் தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஈராக்கில் செயற்படும் ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை இலக்காக கொண்டு அமெரிக்கா தாக்குதல்களை முன்னெடுத்துள்ளது. இதனுடன் அமெரிக்கா, சவுதி அரேபியா இணைந்து மேற்கொண்டதாக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டுள்ள முதல் தாக்குதல்களும் இடம்பெற்றுள்ள நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை ஆரம்பித்த போது இந்த போர் சில வாரங்களில் முடிவுக்கு வரும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். எனினும் எதிர்பார்த்ததை விட நீண்டகாலமாக மோதல் தொடர்வதுடன் தற்போது புதிய தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளமை மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட 6 பகுதிகளில் இன்று பகல் வேளையில் மனித உடலினால் அதிக வெப்பநிலையை உணரக்கூடிய நிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி கிழக்கு மாகாணத்துடன் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, புலனறுவை மற்றும் முனர்கலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதேவேளை மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே வடக்கு, வடமத்திய, வடமில் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். கடற்பரப்புகளை பொறுத்தவரை சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக மாதிரி வரியான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்பிலும், கட்பெட்டியிலிருந்து மன்னார், காங்கேசந்துறை ஊடாக முல்லைத்தீவு வரையான கடற்பரப்பிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். மேலும் கட்பெட்டி முதல் கொழும்பு, காலி, ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடல் அலைகள் 2.0 முதல் 2.5 மீட்டர் உயரம் வரை மேலெழக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை வரையான மற்றும் கட்பெட்டியிலிருந்து காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நல்லூரை புறப்படமாகவும் கொழும்பு மற்றும் கனடாவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமேஸ்வரி நாகரத்னம் அவர்கள் 27/7/2026 திங்கட்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் நெட்லில் பாயை புறப்படமாகவும் கனடாவை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பரமானந்தம் அஞ்சலி தேவி அவர்கள் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணம் இடைக்காட்டை புறப்படமாகவும் இடைக்காடு மற்றும் நெதர்லாந்து ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ஸ்ரீகாந்தன் இந்திரேஸ்வரி சாந்தா அவர்கள் 29/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சரவணையை பிறப்பிடமாகவும் பிரான்சை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு காசிப்பிள்ளை சுப்பிரமணியம் சிவபாலன் இந்திரன் அவர்கள் 29/7/2026 புதன்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.